والصلاة والسلام على سيدنا محمد نبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذ يغشيكم النعاس أمنة منه وينزل عليكم من السماء ماء ليطهركم به ويذهب عنكم الرجز الشيطان وليربط على قلوبكم ويثبت به الأقدام. صدق الله مولانا العلي. கணித்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு உன்னதமான கண்ணியமான ஒரு மாதத்தை அல்லாஹ் நமக்கு அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்தார். அதுலேயும் மிக முக்கியமான ஒரு நாள் பத்ருடைய நாள். இந்த பத்ருடைய நாளில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சஹாபாக்களுக்கு மாபெரும் வெற்றி அல்லாஹ் கொடுத்தான். கிட்டத்தட்ட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 3000 மலக்குமார்களை இந்த உலகத்துக்கு இறக்கி அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு பெரும் வெற்றியை கொடுத்த ஒரு நாள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு இரவுல நாங்கள் அனைவரும் அல்லாஹ்வை சுஜூத் செஞ்சுட்டு அல்லாஹ்வுடைய மாளிகையில் இருந்து கொண்டிருக்கிறோம். கணித்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த பத்ருடைய சம்பவம் வெறுமனே கேட்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான நிலைமையில அல்ல ஒரு நல்ல ஒரு சம்பவமாக இருக்கலாம். அந்த கட்டத்துல அந்த சஹாபாக்கள் பட்ட வேதனையும் துன்பமும் கஷ்டமும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய உலகத்தில் எத்தனை முஸ்லிம்கள் வந்தாலும் அதற்கு ஈடு செய்ய முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தியாகம் செய்தார்கள். ரமலானுடைய மாதம் 17வது நோன்பை நோற்று விட்டு அந்த சஹாபாக்கள் அந்த போர்க்களத்தில் இறங்கினார்கள். மாபெரும் வெற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சஹாபாக்களுக்கு கொடுத்தார். இந்த பத்ருடைய சம்பவத்தை பற்றி பேசுவதாக இருந்தால் கிட்டத்தட்ட 2-3 மணி நேரங்கள் எடுக்கும். சுருக்கமான முறையில் அந்த சம்பவத்தை சொல்கிறேன். கணித்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்விலே, ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு செய்தி வருகின்றன. அபூ சுஃபியானுடைய தலைமையில் ஷாமுக்கு, மக்காவில் இருந்து ஷாமுக்கு ஒரு படை போய் கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்ட படை சொன்னா, அந்த படையில பெரும் செல்வாக்குகள் இருக்கிறது. அந்த மக்காவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அபூ சுஃபியான் பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய ஒரு படை அபூ சுஃபியானோட தலைமை கீழால ஷாம் சிரியாவுக்கு போகுது என்ற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி கேள்விப்பட்டதும் உடனே சஹாபாக்கள் மஷூரா பண்ணினாங்க. மக்கத்து காஃபிர்கள் முஸ்லிம்களுடைய செல்வாக்குகள் எல்லாம் மதீனாவை கடந்து ஷாம் சிரியாவுக்கு போய் கொண்டிருக்குது. அதை தடுத்து நிறுத்திட்டோம் சொன்னா, அந்த செல்வாக்க அந்த சொத்துக்களை நாங்க எடுத்துட்டோம் சொன்னா அவனுடைய பலம் குறைஞ்சிருக்கு, முஸ்லிம்களுடைய பலம் குறைஞ்சிரும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே 100 அல்லது 150 சஹாபாக்களை தயார் செஞ்சுட்டு ஹுசைரா என்று சொல்லக்கூடிய இடம் வரைக்கும் போறாங்க. மதீனால இருந்து ஷாம் நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. போகக்கூடிய நேரத்தில் அபூ சுஃபியானுடைய படை, அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டம் ஹுசைரா என்று சொல்லக்கூடிய அந்த போர்டரை தாண்டிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர்டர்ட்ட வராங்க. ஹுசைரா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வராங்க. வரக்கூடிய நேரத்தில் அபூ சுஃபியானுடைய படை முந்தி போயிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் ஏமாற்றத்தோடு என்ன செய்றாங்க, திரும்பி வராங்க மதீனாக்கு. அல்லாஹ் அவங்களுக்கு பெரும் ஒரு வெற்றியை வைத்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் உணர்த்துறான். அவங்க ஒரு நோக்கத்துல வந்தது போர் செய்ய வரல, அந்த வியாபாரத்து கூட்டத்தை தடுத்து நிறுத்தணும், அவனுடைய சொத்துக்களை அபகரிச்சு கொள்ளணும், கனிமத்தாக பெற்றுக் கொள்ளணும் என்ற நோக்கத்துல வந்தாங்க. அந்த அபூ சுஃபியானோட படை முன்னால போயிட்டு அனைத்து சஹாபாக்களும் ஏமாற்றத்தோட மதீனாக்கு வராங்க. வந்து இருக்கக்கூடிய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சஹாபாக்கள் அனுப்புறாங்க. தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ், சயீத் இப்னு ஸைத் சொல்லக்கூடிய 2 சஹாபாக்கள் அனுப்புறாங்க உளவு பார்க்கிறதுக்காக. 2 சஹாபாக்கள் அனுப்புறாங்க. அந்த அபூ சுஃபியானோட படை, அந்த வியாபார கூட்டம் ஷாம்ல இருந்து வார செய்தி உங்களுக்கு கிடைச்சா எனக்கு உடனே அறிவிங்க. 2 சஹாபாக்களும் ஷாம் நோக்கி போறாங்க. போயிட்டு கொஞ்ச நாள் நீக்கிறாங்க, பாக்குறாங்க
அபூ சுஃபியானோட படவார செய்தி அந்த ரெண்டு சஹாபாக்களுக்கும் செய்தி கிடைக்குது. உடனே தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ், சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு சஹாபாக்கள் என்ன செய்றாங்க, நபிட்ட வந்து செய்தியை சொல்றாங்க. நபிட்ட செய்தியை சொல்லக்கூடிய நேரத்துல அனைத்து சஹாபாக்களும் ஆச்சரியத்தோட கேட்கிறாங்க. அந்த ரெண்டு சஹாபாக்களும் சொல்றாங்க, அபூ சுஃபியானுடைய அந்த படை வந்து கொண்டிருக்குது, அவனுடைய வியாபார கூட்டம் வருது, அதுல கிட்டத்தட்ட 300-400 ஒட்டகங்கள் இருக்குது. அது மாத்திரமின்றி அவங்கள்ட்ட 50,000 தீனார் தங்க காசுகள். 50,000 தீனார்னு சொன்னா அந்த காலத்துல கோடி எல்லாம் தாண்டி 50,000 தீனாரோட அபூ சுஃபியான் 50,000 தீனார் பொன் காசுகளோட வந்து கொண்டிருக்கிறான். 300-400 ஒட்டகங்கள் இருக்குது, பெரும் ஒரு செல்வாக்கோட வந்து கொண்டிருக்கிறான் என்ற செய்தியை சொன்னோன்னே உடனே நபி அறிவிக்கிறாங்க, யார்கிட்டெல்லாம் ஆயுதம் இருக்குதோ, யார்கிட்டெல்லாம் குதிரைகள் ஒட்டகங்கள் இருக்குதோ எல்லாரும் தயாராக. இந்த தயாரிப்பு எப்படின்னு சொன்னா எல்லாரும் வரணுன்ற கட்டாயம் இல்லை, யாருக்கு வரையிலும் அவங்களுக்கு கலந்து கொள்ளலாம். இது போருக்குரிய அறிவிப்பு இல்ல, அந்த கூட்டத்தை தடுத்து நிறுத்தி அதுல கிடைக்கக்கூடிய அந்த கனிமத் பொருள் உங்களுக்கு எடுத்துக்க யாரு தான் போகாமிப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு சஹாபி வந்தாங்க, சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த ஒட்டகம் மதீனாவுடைய எல்லையை தாண்டி கொஞ்சம் மீக்குது, நான் பெய்து எடுத்துட்டு வருவா யா ரசூலல்லாஹ். நபி சொன்னாங்க, பெய்து எடுக்க தேவையில்லை, யார்கிட்ட ஒட்டகம் மீக்குதோ, யார்கிட்ட ஆயுதம் மீக்குதோ அவங்க மட்டும் வந்தா போதும். உடனே தயாராகினாங்க சஹாபாக்கள். 313 பேர் ஒரு ரிவாயத்துல, இன்னும் ஒரு ரிவாயத்துல 314, 17, சரியான சஹீஹான ரிவாயத்து 313 சஹாபாக்கள். 313 சஹாபாக்கள் வந்த நோக்கம் என்ன? வந்தது என்ன? போர் செய்யறதுக்கு வரல, அந்த கூட்டத்தை தடுத்து நிறுத்தணும், அவரோட கனிமத் பொருள் எடுத்துரும். கணித்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை வந்து கொண்டிருக்கிறே, அபூ சுஃபியானுடைய படையும் இந்த வியாபார கூட்டம் வந்து கொண்டிருக்கிறே. அபூ சுஃபியான் எந்த அளவுக்கு அறிவாள் என்று சொன்னா, எந்த அளவுக்கு நுட்பம் என்று சொன்னா, அல்லாஹ் எவ்வளவு பெரிய அறிவை கொடுத்தான்னு சொன்னா, அபூ சுஃபியான் மதீனாவை தாண்டி தான் மக்காவுக்கு போகணும். இப்ப அபூ சுஃபியான் விளங்கி கொண்டான், நாங்க போகக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு இவ்வளவு செல்வாக்கு இல்ல, வரக்கூடிய நேரத்தில் 50,000 தீனார் தங்க காசு அளிக்குது. நபியுடைய படையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்களும் அந்த படையும் செய்து இது அபகரிச்சிருவாங்க என்ற பெயத்தோட என்ன விசாரிச்சு கொண்டே வராங்க. வரக்கூடிய நேரத்துல மஜித் இப்னு அம்ருன்னு சொல்லக்கூடிய ஒரு அரபியா அம்புட்டு கேட்டான், எங்களை யாராவது பின்தொடர்ந்து வந்தாங்களா? நாங்க ஷாமுக்கு போகக்கூடிய நேரத்துல எங்களை யாராவது பின்தொடர்ந்து வந்தாங்களா என்று கேட்கக்கூடிய நேரத்துல அந்த மஜித் இப்னு அம்ருன்னு சொல்லக்கூடிய அந்த அரபி சொன்னான், நான் 2 பேரை கண்டேன். அந்த தண்ணி தடாகத்துல அங்க தண்ணி அவனுடைய ஒட்டகங்களுக்கு தண்ணி எடுக்கிறத கண்டேன். உடனே அபூ சுஃபியான் என்ன செஞ்சான், உடனே அந்த தண்ணி தடாகத்துல போனான். போய் பார்த்தா அந்த இடத்துல ஒட்டகங்கள் கழிவு பண்ணி ஒட்டகத்துடைய விட்டைகளை எந்த அளவுக்கு அல்லாஹ் நுட்பத்தை கொடுத்தான்னு சொன்னா, அபூ சுஃபியான் என்ன செஞ்சான்னு சொன்னா, அந்த விட்டைகளை அந்த கழிவுகளை அப்படி என்ன செஞ்சான், அகற்றி பார்த்தான். அகற்றி பார்க்கக்கூடிய நேரத்துல அந்த விட்டையில பேரிச்சம்பழத்துடைய கொட்டைகளை, அபூ சுஃபியான் அந்த பேரிச்சம்பழ கொட்டைகள் எடுத்து பார்த்துட்டு சொன்னான், இந்த பேரிச்சம்பழ கொட்டைகள் மதீனாவில் விளைவிக்கக்கூடிய, மதீனாவில் முளைத்த பேரிச்சம்பழ கொட்டைகள், இந்த பேரிச்சம்பழ கொட்டைகளை மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டகங்கள் சாப்பிட்டு இருக்கின்றன. அப்படி என்று சொன்னால் இந்த இடத்தில் வந்தது நபியுடைய படைதான். அந்த மதீனத்து மக்கள் இந்த இடத்துல வந்துட்டு போயிருக்கிறார்கள், எங்களை வேவு பார்த்திருக்கிறார்கள், எங்களை தாக்குறதுக்காக தயாராக இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய நுணுக்கம்! நபியுடைய படம் வந்து கொண்டிருக்குது. அபூ சுஃபியான் உடனே என்ன செய்யறான், லெட்டர் எழுதுறான் மக்காவுக்கு முஸ்லிம்களுக்கு. உடனே ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறான். வேகமா போகக்கூடிய ஒரு ஒட்டகத்தை கொடுத்து அனுப்புறான். அந்த ஓட்டுநர்கிட்ட சொல்றான், உனக்கு குறுகிய ஒரு கால அவகாசம் தான், எவ்வளவு அவசரமாக பேய்த்து மக்கால இந்த செய்தியை செல்லுமோ, அபூ ஜஹல் இந்த செய்தியை கொடுக்கலுமோ வந்து கொடு. அவன் எவ்வளவு வேகமா வந்து சொன்ன சரித்திரத்தில் எழுதுறாங்க, 2 நாள்ல மதீனாவை கடந்து மக்காவுக்கு போய் சேர்ந்தான், ஷாம்ல இருந்து. கணித்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த
ஒட்டகத்துல வந்து அந்த ஓட்டுநர் வந்ததும் தன்னுடைய ஒட்டகத்தை நிறுத்தி அந்த ஒட்டகத்துடைய மூக்க வெட்டிட்டு சொன்னான், எங்களுக்கு முஸ்லிம்களுடைய சொத்து செல்வங்களுக்கு அபாயம் ஏற்பட போகுது, உதவி உதவி என்பதாக அரபி வாசகத்தில் அவன் என்ன செஞ்சான், கூச்சலிட்டான். அனைத்து மக்கத்து முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்துட்டாங்க, கேட்டாங்க, சொன்னா விடுத்தான். நபியுடைய படையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சுஃபியானுடைய படையை தடுத்து நிறுத்துறதுக்கு உடைய செல்வாக்குகள் எடுக்கிறதுக்கு தயாராகிறாங்க. எல்லாரும் தயாராங்க. உதவி உதவி என்று சொல்லக்கூடிய நேரத்தில் எல்லாரும் தயாராகிட்டாங்க. அபூ ஜஹல் அவனோட படையை தயார் பண்ணினான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் 1300 பேர். கணித்துக்குரிய சகோதரர்களே, படை தயாராகிட்டு கணித்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்விலே சரித்திரத்தில் எழுதுறாங்க, அபூ ஜஹல் படை எப்படின்னு சொன்னா 1300 பேர், 100 குதிரைகள், ஒட்டகத்துடைய கணக்கே இல்லை. ஒட்டகத்துடைய கணக்கெடுக்கையில அவ்வளவு ஒட்டகம். நபியோட படையை பார்த்து சொன்னா வெறுமனே 313 பேர், 2 ஒட்டகங்கள், 2 குதிரைகள், 70 ஒட்டகங்கள். கணித்துக்குரிய சகோதரர்களே, நம்முடைய அறிவுக்கு வெட்டாது. 1313 பேரும் கணித்துக்குரிய சகோதரர்களே, ஒத்தருக்கு 3 பேர் என்று சொன்னாலே அந்த கூட்டம் பலகீனமாகிறது. ஆனால் அபூ ஜஹல் வந்து கொண்டிருக்கிறான். அபூ சுஃபியான் என்ன செஞ்சான், பிளான் பண்ணினான். மதீனாவை கடந்து மக்காவுக்கு போனா எங்களுடைய செல்வாக்கு இல்லா போய்த்திரும். அவன் என்ன செய்றான், ஜித்தாவுடைய வழியாக பின்புறமாக என்ன செய்றான், மக்காவுக்கு போறதுக்கு ஏற்பாடுகளை செஞ்சுட்டு ஜித்தாவுடைய வழியாக பின்புறமாக மக்காவுக்கு போறதுக்கு ஏற்பாடு செஞ்சு போறான். உடனே லெட்டர் எழுதினான், நாங்க மதீனாவை கடந்துட்டோம், எங்களுடைய கூட்டத்துக்கு, எங்களுடைய வியாபார கூட்டத்துக்கு எந்த பாதிப்பும் இல்ல, நீங்க எல்லாரும் திரும்பி போய். அபூ ஜஹலுக்கு செய்தி கிடைக்குது. லெட்டர் படிச்சு பார்த்துட்டு சொன்னான், நாங்க தயாராகிட்டோம், பின்வாங்க மாட்டோம். நாங்க பெரும் படையோட தயார் செஞ்சிட்டோம், பின்வாங்க மாட்டோம். அதுல இந்த பெரும் குறைஷிகள் சொன்னாங்க, பெரும் தலைவர்கள் அபூ ஜஹலை பார்த்து, அபூ சுஃபியானோட படை சேஃப்டியா வந்து கொண்டிருக்குது, எந்த பாதிப்பும் இல்ல, நாங்க போக தேவையில்லை, திரும்பி நாங்க போய்த்துறோம் மக்காவுக்கு. அபூ ஜஹல் பிடிவாதத்தில் இருந்தான். அவங்களுக்கு எங்கட பயத்தை காட்டணும், அரபிகள் யார் என்ற நபியுடைய பட்டாளத்துக்கு, நபியுடைய படைக்கு, நபிக்கு காட்டணும், அரபிண்டா யார் என்ற அவங்களுக்கு காட்டணும் என்ற அந்த தன்மானத்துல அவனுடைய அவனுடைய அந்த பெருமையில வந்தான். அல்லாஹ்வுடைய இந்த அளவுக்கு சொன்னா அதுல வந்து 1300 பேர்ல 300 பேர் ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, அபூ சுஃபியானோட படை வந்து கொண்டிருக்குது, சேஃப்டியா வராங்க, எங்கட படையில ஒருத்தர் வர மாட்டோம். 300 பேர் அப்படியே திரும்பி மக்காவுக்கு போறாங்க. அபூ ஜஹல் தன்னுடைய படையை 1000 பேரோட கொண்டு வராங்க. வரக்கூடிய நேரத்துல கணித்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாது இத்தனை பேர் வராங்க, எப்படி வராங்கன்ற செய்தி தெரியாது. நபிக்கான கேள்விப்பட்டுட்டு மெசேஜ் கிடைச்சிட்டு அபூ ஜஹலோட படை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை தாக்குறதுக்காக வேண்டி போருக்காக தயாராகி வந்து கொண்டிருக்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 சஹாபாக்களை முன்னால் அனுப்பினாங்க, போய்த்து பாருங்க ஏதாவது செய்தி கிடைக்குதா. 3 சஹாபாக்கள் வந்தாங்க. வரக்கூடிய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பின்னால வராங்க. அந்த 3 சஹாபாக்கள் முன்னால போறாங்க. நபி வரக்கூடிய நேரத்துல ஒரு வயோதிபர் அம்புட்றாங்க. அந்த வயோதிபர் அம்புட்டு கேட்டாங்க, நீங்க யார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வயோதிபரை பார்த்து கேட்கிறாங்க. அந்த வயோதிபர் கேட்டாரு, நீங்க யாரு? நபி சொன்னாங்க, நான் யாருன்னு கேட்டு நீங்க யாருன்னு சொல்லுங்க. திரும்ப அந்த வயோதிபர் சொன்னாரு, நீங்க யாருன்னு சொன்னா நான் யாருன்னு சொல்லுவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க முதல்ல சொல்லுங்க யாருன்னு, நான் சொல்லுகிறேன் என்பதா சொல்லக்கூடிய நேரத்துல அந்த வயோதிபர் சொன்னாரு, நான் இப்ப கேள்விப்பட்டேன், மதீனாவிலிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை தயாராகி இந்த இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க என்பதாக கேள்விப்பட்டேன். அது உண்மையாக இருந்தால் இப்பொழுது அவங்க வந்து கொண்ட இடத்துக்கு அப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை வந்துட்டு. இரண்டாவது அந்த வயோதிபர் சொன்னாரு, அதே போல அபூ ஜஹல் மக்காலிருந்து அவரோட படையோட வந்து கொண்டிருக்கிறான் செய்தி நான் கேள்விப்பட்டேன். அதுவும் உண்மையாக இருந்தால் இந்த இடத்துக்கு வந்து இருக்கணும். அதுவும் நடந்துட்டு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி போகல இந்த வயோதிபர் கேக்குறாரு, நான் கேட்டதுக்கு நீங்க சொல்லல, நீங்க யாரு? நஹ்னு மினல் மான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது நாங்க தண்ணீர்ல இருந்து வந்தோம்னு சொன்னாங்க.
அந்த இடத்துல போருடைய தந்திரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க மதீனத்து மக்கள் என்று சொல்லல, நஹ்னு மினல் மா, எல்லா மனிதரும் தண்ணீரிலிருந்து தான் வந்தாங்க. அந்த வயோதிபர் கேட்கக்கூடிய நேரத்துல நபி சொன்னாங்க, நஹ்னு மினல் மா, நாங்க தண்ணீரிலிருந்து தான் வந்தோம். அது பொய் இல்ல, அது உண்மை. நபி ஒரு விஷயத்தை உண்மையை மறைக்கிறதுக்கு இன்னும் ஒரு உண்மையை சொல்றாங்க. முன்னால போன 3 சஹாபாக்களும் போகக்கூடிய நேரத்துல ஒரு தண்ணி தடாகத்துல பாக்குறாங்க, 2 பேர் தண்ணீர் எடுத்து கொண்டிருக்கிறாங்க, பைகளுக்கு தண்ணீர் எடுத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த 3 சஹாபாக்களும் அந்த 2 பேரை பிடிச்சி அடிக்கிறாங்க. அடிச்சு கேட்கிறாங்க, நீங்க 2 பேரும் யாரு? அபூ சுஃபியானோட படத்தானு கேட்கிறாங்க. அபூ சுஃபியானோட படத்தானு கேட்கிறாங்க. கேட்கக்கூடிய நேரத்துல அவங்க 2 பேரும் சொல்றாங்க, இல்ல நாங்க அபூ சுஃபியானோட படம் இல்ல. திரும்ப அடிக்கிறாங்க. திரும்ப அடிக்கக்கூடிய நேரத்துல அந்த 2 பேரும் சொல்றாங்க, ஓ நாங்க அபூ சுஃபியானோட படத்தான். 2 பேரையும் 3 சஹாபாக்களும் நபிகிட்ட கொண்டு வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அந்த 3 சஹாபாக்களும் அந்த 2 மனிதரையும் நபிக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் முதலாவது உண்மையை தான் சொன்னாரு, நீங்க அடிச்சதால திரும்ப பொய்ய சொல்லிட்டாரு. முதலாவது அவர் உண்மையை தான் சொன்னாரு, அபூ சுஃபியானோட படல்ல உண்மையை தான் சொன்னாரு. இரண்டாவது அடிச்சீங்க, அவர் பொய்ய சொல்லிட்டார், அபூ சுஃபியானோட படைன்னு சொல்லி நபி கேட்டாங்க, நீங்க எந்த படை, உங்களோட படையோட தலைவர் யாரு? எந்த படையில இருந்து வந்திருக்கிறீங்க? எங்க இருந்து வந்திருக்கிறீங்க? அவங்க 2 பேரும் சொல்றாங்க, நாங்க குறைஷியருடைய படையில வந்திருக்கிறோம், குறைஷியோட படையில இருந்து வந்திருக்கிறோம், மக்கால இருந்து வந்தோம். திரும்ப கேட்டாங்க, உங்களோட படையுடைய தலைவர் யாரு? சொன்னாங்க, அபூ ஜஹல். இரண்டாவது கேட்டாங்க, உங்களோட படையுடைய எண்ணிக்கை எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? அவங்க சொன்னாங்க, எனக்கு தெரியாது. திரும்ப கேட்கிறாங்க, உங்களோட படையுடைய கூட்டம் எவ்வளவு? தெரியாது. மூன்றாவது கேட்டாங்க, நாலாவது கேட்டாங்க, உங்களோட படையில ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகம் அறுக்கிறீங்க உணவுக்காகவே? ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்காக எத்தனை ஒட்டகங்கள் அறுக்கிறீங்க? அந்த 2 பேரும் சொன்னாங்க, ஒரு நாளைக்கு 8 அல்லது 9 ஒட்டகங்கள் அறுப்போம். நபி கால்குலேட் பண்றாங்க, 8 அல்லது 9 ஒட்டகம் சொன்னார். 900,000 பேர் வந்திருக்கிறாங்க. இந்த அளவுக்கு அறிவு. 8 அல்லது 9 ஒட்டகம் என்று சொன்னால் நபி கால்குலேட் பண்ணினாங்க, 900 அல்லது 1000 பேர் கிட்ட வந்திருக்கிறாங்க என்று கால்குலேட் பண்ணிட்டு சொன்னாங்க, மெசேஜ்களுக்கு கிடைச்சிட்டு 2 பேரும் அனுப்புங்க திருப்பி. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாரும் கூப்பிடுறாங்க, மஷ்வரா பண்றாங்க. அபூ ஜஹல் தலைமையில 1000 பேர் வந்திருக்கிறாங்க. நாங்க என்ன செய்யறது? திரும்பி மக்காவுக்கு போவோமா, போற ஆரம்பிப்போமான்னு கேட்கக்கூடிய நேரத்துல சஹாபாக்கள் மஷ்வரா பண்றாங்க. அபூபக்கர் சித்திக் எல்லாம் எழுப்பினாங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்க செய்யறோம். போர் செய்வோம் என்று சொன்னா போர் செய்வோம். திரும்பி மக்காவுக்கு மதீனாவுக்கு போவோம் என்று சொன்னா போ. திரும்ப உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பினாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களோட உத்தரவு தான் நாங்க செய்யறோம். நீங்க எதை விரும்புறீங்களோ, எதை சொல்றீங்களோ அதை நாங்க அப்படியே செய்யறோம். போற நடத்துவோம் என்று சொன்னா போற செய்வோம். திரும்ப மதீனாவுக்கு போவோம் என்று சொன்னா மதீனாவுக்கு போவோம். நீங்க என்ன சொல்றீங்க யா ரசூலல்லாஹ் கேக்குறாங்க. ஒவ்வொரு சஹாபாக்கள் கேக்குறாங்க. சொல்லக்கூடிய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபஷிர் அபஷிர், சுப செய்தி உண்டாகட்டும், விரைஞ்சு போங்க, போருக்காக தயாராக. கணித்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்விலே இந்த 313 பேரும் போரை எதிர்பார்த்து போகல, போருக்கு தயாராகி போகல. போனது அந்த கூட்டத்தை தடுத்து நிறுத்தணும், கனிமத் பொருள் எடுத்துட்டு வந்துரும். நபி சொல்லிட்டாங்க போருக்கு தயாராக என்று சொல்லி பத்ருடைய களத்துக்கு வராங்க எல்லாரும். அரபியல்ட்ட ஒரு பழக்கம் இருக்குது, சூரியன் மறைஞ்சிட்டுன்னு சொன்னா, பொழுது அடைஞ்சிட்டுன்னு சொன்னா போர் செய்ய மாட்டாங்க, காலை பொழுதாக காட்டி வைப்பாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய களத்துக்கு வராங்க. வரக்கூடிய நேரத்துல இரவு நேரமாயிட்டு, அதே போல முஸ்லிம்களும் அபூ ஜஹல் படையும் வந்துட்டாங்க. கணித்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்விலே இப்ப அபூ ஜஹல் பிளான் பண்றான், நபியுடைய படையில எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க தெரியாது. நபியுடைய படையில எத்தனை பேர் வந்திருக்கிறாங்கன்னு தெரியாது. ஒருவர் அனுப்புறான், அனுப்பி வேவு பார்க்க சொல்றான், இது பார்த்துட்டு வாங்க. அவன் வந்து பார்க்கிறான், இரவு நேரத்துல அனைத்து சஹாபாக்களும் தூக்கம், அனைத்து சஹாபாக்களும் தூக்கம். கணித்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்விலே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு நாளைக்கு ஒரு செல் ஒரு பெரிய ஒரு செக் ரிட்டர்ன் ஆகிக்குது, பிசினஸ்ல லொஸ்ட் ஆகிட்டேன், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது, குடும்பத்துல பிரச்சனை,
பிள்ளையால பிரச்சனை அல்லது பிசினஸ்ல பிரச்சனை, தூக்கம் போகாது, யோசிச்சு கொண்டே இருப்போம், டென்ஷன் ஆயிக்கு 2 மணி 3 மணி தூக்கமே வராது. காரணம் என்ன? அது மண்டல ஓடிக்கொண்டே, உள்ளத்துல ஓடிக்கொண்டே டென்ஷன் இருந்துச்சுன்னா. வெறுமனே காசு பணத்துக்காக வேண்டி ஏதோ சின்ன ஒரு பிரச்சனைக்காக வேண்டி டென்ஷன் பண்றோம், தூக்கம் போவதில்லை, யோசனை. ஆனா அந்த சஹாபாக்களுக்கு அப்படி இல்லை. விடிஞ்சா உயிர் இருக்குமா இல்லையான்னு தெரியாது, பிள்ளைகளை பாப்போமான்னு தெரியாது, மனையை விட்டுட்டு வந்திருக்கிறோம், பிள்ளைகளை விட்டுட்டு வந்திருக்கிறோம், திரும்ப ஊருக்கு போவோமான்னு தெரியாது. எப்படி இருக்கும்? தூக்கம் போகாது, யோசனை ஆயிக்கும், சிந்தனை ஆயிக்கும். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், இது யுகஷிக்கும் நுஆஸ அமனதம் மின்ஹு, அவருக்கு நாங்கள் ஒரு நிம்மதியான ஒரு தூக்கத்தை போட்டோம். ஒரு மனிதனுக்கு ஒரு டென்ஷனும் இல்லை, ஒரு யோசனையும் இல்லை, காசு பணம் மீக்குது, நிம்மதி மீக்குது, சந்தோஷம் மீக்குது, எல்லாம் மீக்குது. அவனுக்கு ஒரு டென்ஷனும் மீக்காது, ஒரு யோசனையும் மீக்காது. பெய்த்து தலைவாணில பெட்ல தலையை வச்சா அப்படியே தூக்கம் பெய்த்து. உள்ளத்துல எந்த யோசனையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த டென்ஷனும் இல்லை, தலையை வைக்கிறது தான் கணம், தூக்கம் பெய்த்துரு. கணித்துக்குரிய சகோதரர்களே, இதை விட அல்லாஹ் சொல்றான், இது யுகஷிக்கும் நுஆஸ அமனதம் மின்ஹு, காலை பொழுது அடைஞ்சா போர், உயிர் இருக்குமா இல்லையான்னு தெரியாது, குடும்பத்தை பாப்போமா இல்லையான்னு தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நிம்மதியான ஒரு தூக்கத்தை கொடுக்கிறான், நிம்மதியான ஒரு தூக்கத்தை கொடுக்கிறான். அந்த வேவு பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு போயிட்டு அபூ ஜஹல் சொல்றான், அன்றைய இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாத்திரம் தூங்காம மரத்தடியில் இருந்து துஆ செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நீண்ட சம்பவம் சொல்றதுக்கு நேரம் இடம் கொடுக்காது, சுருக்கமா சொல்லிக் கொண்டு போறேன். கணித்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுந்து துஆ செய்றாங்க. வேவு பார்த்தவன் அபூ ஜஹல்ட்ட போயிட்டு சொல்றான், அபூ ஜஹலே, வந்திருக்கக்கூடிய படை சாதாரணமான படை, மௌத்தை எதிர்பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. அவனோட ஒட்டகத்துடைய கண்ணுல கூட மௌத்துடைய அந்த இது விலங்கு, உயிரை மௌத்தை எதிர்பார்த்து கொண்டு அவனோட ஒட்டகங்கள் கூட வந்திருக்குது. அப்படிப்பட்ட ஒரு படம் வந்திருக்குது. நாங்க ஒருத்தரை வெட்டுறதுக்கு முன்னால எங்கள ஒருத்தரை வெட்டாம விட மாட்டாங்க. யார சொல்றது? குறைஷி படையில அபூ ஜஹல் படையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பார்த்துட்டு போய் சொல்றாரு. இப்ப எல்லாரும் மஷூரா பண்றாங்க, பெரும் குறைஷி தலைவர் சொல்றாங்க, அபூ ஜஹலே ரிட்டர்ன் பெய்த்துருவோம், திரும்பி பெய்த்துருவோம் சொல்லக்கூடிய நேரத்துல அபூ ஜஹல் புடிவாதத்தில் இருக்கிறான், போர் செஞ்சே ஆகும். அதுக்குள்ள நிறைய விடயங்கள் நடக்குது, சொல்றதுக்கு நேரம் இடம் கொடுக்காது. காலை பொழுது அடையுது, போர் ஸ்டார்ட் ஆகுது. போருடைய தந்திரங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்தாங்க. அந்த தந்திரம் தான் இதுவரைக்கும் முழு உலகத்திலேயும் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை தயார் செஞ்சாங்க. ஒவ்வொரு போருடைய யுக்திகளை, போருடைய சில விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் காட்டி கொடுக்கறாங்க, சொல்லி கொடுக்கறாங்க. 3 சஹாபாக்கள் ஆரம்பத்துல இந்த சம்பவம் கணித்துக்குரிய சோதரிலே 3 பேர் தாக்கிக் கொள்றாங்க. எதிரி படையிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையிலேயும் பின்பற்றி நடக்கிற போர் ஸ்டார்ட் ஆகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையில 313 பேர், இங்கால 1000 பேர், 100 குதிரைகள், ஒட்டகத்துடைய எண்ணிக்கையில கவசங்கள், ஆயுதங்கள் நிறைஞ்சிருக்குது. நபியுடைய படையில வெறுமனே 2 ஒட்டகங்கள், 70 ஒட்டகங்கள், 2 குதிரைகள். கணித்துக்குரிய சகோதரர்களே, 313 பேர் தாக்கி கொண்டிருக்கிறார்கள். 2 படையும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட அழுகுறாங்க, மன்றாடுறாங்க, யா அல்லாஹ் இந்த கூட்டத்தை நீ பாதுகாக்கலன்னு சொன்னா கலிமா சொன்ன ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்க மாட்டான். ரப்பே, எனக்கு கொடுத்த வாதாவை, எனக்கு கொடுத்த வாக்குறுதி நீ காப்பாற்று என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, அழுகுறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தொழுது முடிக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு நபி ஆறுதல் படுத்துறாங்க. திரும்ப நபி தொழுகிறாங்க, அழுகுறாங்க. திரும்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆறுதல் படுத்துறாங்க. திரும்ப படை வந்து பாக்குறாங்க, பெரும் போர் நடந்து கொண்டிருக்குது. சஹாபாக்கள் வெட்டப்படுறாங்க, கொலை செய்யப்படுறாங்க, துண்டு ஆக்கப்படுறாங்க. திரும்ப வழுறாங்க, நபி தொழுகிறாங்க, அழுகுறாங்க. ரப்பே, நீ இவர்களை பாதுகாக்கல என்று சொன்னா கலிமா சொன்ன ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்க மாட்டான். எனக்கு கொடுத்த வாதாவை நீ வாக்குறுதி கொண்டாய், வாக்குறுதியை நிறைவேற்று என்பதாக அல்லாஹ்ட்ட மன்றாடுறாங்க, துஆ செய்றாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. கணித்துக்குரிய சகோதரர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஹைஸூம் சொல்லக்கூடிய அந்த குதிரையில வராங்க. தூசி கிளம்புது, வெள்ள தலப்பாவை கட்டி கொண்டு அந்த குதிரையில வரக்கூடிய காட்சி நபி காண்றாங்க. சொன்னாங்க, அபூபக்கரே சுப செய்தி பெற்றுக் கொள்ளுங்க, அபூபக்கரே சுப செய்தி பெற்றுக் கொள்ளுங்க.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய படை இறங்கி கொண்டிருக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய படை இறங்கி கொண்டிருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இது யூஹா ரப்புக இலல் மலாயிகதி அன்னி மஅக்கும். அல்லாஹ் சொல்றான், அய்யுமித்ததுகும் பிஹம்ஸி ஆலாஃபின் மினல் மலாயிகதி முன்ஸிலீன். 3000 பேர்களை நாங்க வானத்திலிருந்து மலக்குமார் இறக்கினோம். இன்னும் ஒரு ரிவாயத்துல 5000 பேர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க அந்த 5000 பேருக்கும் 3000 பேருக்கும் தலைமை தாங்குறாங்க. ஹைஸும் என்று சொல்லக்கூடிய அந்த குதிரையில வராங்க. வெள்ள தலப்பா கொட்டி கொண்டு அந்த வேகம், அந்த குதிரையுடைய வேகம் என்ன செய்து தூசியை கிளப்பிடுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்சி பார்க்கறாங்க. அபூபக்கரே அப்ஷிர் அப்ஷிர், சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, நற்செய்தி சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய படை இறக்கிட்டான். கணித்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் மலக்குமார்களை பார்த்து சொல்றான், அன்னி மஅக்கும், மலாயிகமார்களே நான் உங்களோட இருக்கிறேன். யார் சொல்றது? ரப் அல்லாஹ் சொல்றான், இது யூஹா ரப்புக இலல் மலாயிகதி அன்னி மஅக்கும். மலக்குமார்களே நான் உங்களோட இருக்கிறேன். ஃபஸப்பித்துல் லதீன ஆமனு, ஈமான் கொண்டவங்களை உறுதிப்படுத்துங்க, அவங்களுக்கு சப்போர்ட் ஆயிருங்க. கணித்துக்குரிய சகோதரர்களே, சஉல்கிய ஃபீ குலூபில் லதீன ஃபضربوا فوق الأعناق. குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான், நாங்க அந்த யூதர்கள், அந்த முஸ்லிக்கீன்கள், குஃபாருடைய உள்ளத்துல பயத்தை உண்டாக்கினோம். நபி ஒரு புடி மண் எடுக்கிறாங்க, எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி என்ன செய்றாங்க, அந்த குஃபாருடைய முகத்துக்கு அந்த மண்ணை தூவி விடுறாங்க. கணித்துக்குரிய சகோதரர்களே, எல்லா குஃபாருடைய முகத்திலையும் அந்த மண் படிஞ்சது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் படை இறங்கி கொண்டிருக்குது, குஃபார்களை தாக்கி கொண்டிருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஏ மலக்குமார்களே நீங்க அவங்களை வெட்டக்கூடிய நேரத்துல ஃபضربوا فوق الأعناق, கழுத்துக்கு மேல வெட்டணும், கழுத்து உடம்போட இருக்கணும், தலை வேறையா போகணும். யாரு சொல்றது? ரப்பு சொல்றான். ஏ யாருக்காவது அப்படி வெட்டேலுமா? கழுத்து உடம்போட இருக்கணும், தலை மட்டும் வேறையா போகும். யாருக்கு வெட்டேலாது? எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, எவ்வளவு வாழ்வெட்டா இருந்தாலும் சரி, நினைத்துக்குரிய சகோதரர்களே, கழுத்தை வேற தலையை வேற எடுக்கலாது. கழுத்துன்னு சொல்றது இதுவரைக்கும் இருக்குது, இதுக்கு மேல தான் தலை. அல்லாஹ் சொல்றான், ஃபضربوا فوق الأعناق, கழுத்துக்கு மேலதான் வெட்டணும், தலை வேறையா போகணும். அந்த குஃபார்கள்ல சஹாபாக்கள் ஆயுதங்களை தூக்குறாங்க, அந்த குஃபாரோட தலைகள் வீசிட்டு போகுது. கணித்துக்குரிய சகோதரர்களே, 3000 பேர்கள் எல்லாம் இறக்கினான். 1000 பேர் கணித்துக்குரிய சகோதரர்களே தௌடுபுடியாக்கினான். அல்லாஹ்வுடைய பவரை, அல்லாஹ்வுடைய கஸா, அல்லாஹ்வுடைய அந்த சக்தியை காட்ட ஆரம்பிச்சான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை கணித்துக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் கத்தியை தூக்குறாங்க, கழுத்து வேறையா போகுது. பெரிய வெற்றி அல்லாஹ் கொடுக்கிறான். வெற்றியை கொடுத்ததுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்க்க வராங்க. எத்தனையோ சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, ஷஹீத் ஆகிக்கிறாங்க. கணித்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சஹாபாக்களை பார்க்கக்கூடிய நேரத்துல அந்த இடத்துல குஃபாரோட சடலங்களும் இருந்தன, முஸ்லிம்களுடைய சடலங்களும் இருந்தன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இது நாங்க வெட்டல யா ரசூலல்லாஹ், இந்த குஃபாரை நாங்க கொலை செய்யல யா ரசூலல்லாஹ், அவருடைய தலைகள் வேறையா இருக்கு யா ரசூலல்லாஹ், வாள்களை நாங்க தூக்கினோம், தலை வேறையா போகுது யா ரசூலல்லாஹ். நபி சொன்னாங்க, ஃபضربوا فوق الأعناق, இது அல்லாஹ்வுடைய படை வெட்டினது. திரும்ப பாக்குறாங்க, கழுத்து வெட்டப்பட்டிருக்குது, தலை கழுத்து சோதனை வேறையாக இருக்குது, கழுத்து உடம்போடு இருக்குது, கழுத்து பக்கம் சுடுபட்டது போல இருக்குது. முஃபஸ்ஸிரீன்கள் முஹத்திஸீன்கள் எழுதுறாங்க, சரித்திர ஆசிரியர் சொல்றாங்க, அது மலக்குமார்கள் வெட்டினது. வெட்டினாங்க கணித்துக்குரிய சகோதரர்களே, கழுத்து வேறையா போயிடுச்சு, உடம்போட கழுத்து இருந்துச்சு, தலை வேறையாக போயிடுச்சு, அந்த இடம் சுடுபட்டது போல இருந்தது. கணித்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அல்லாஹ் இதுவரைக்கும் சோதிச்சான்னு சொன்னா, அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ஆரம்ப கட்டத்திலே மலக்குமார் இறக்கி இருந்துச்சு. வெட்டுகள் குத்துகள் படுகிறாங்க, ஷஹீத் ஆகுறாங்க. அந்த போர்க்களத்துக்குள்ள எத்தனையோ சம்பவங்கள் சொல்றதுக்கு நேரம் இடம் கொடுக்காது. அதுக்குள்ள எத்தனையோ சம்பவங்கள். ஒரு சஹாபி பேரிச்சை பழம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. நபி சொல்றாங்க, அந்த சஹாபியை பார்த்து கேட்கிறாங்க, உனக்கு சுபச்செய்தி சொல்றேன், சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்றேன், நீ சொர்க்கத்தில் ஒருவனாக ஆக கூடாதா? நபியே யா ரசூலல்லாஹ், நான் தயாராக இருக்கிறேன். பேரிச்சை பழம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க, அப்படியே தூக்கி வீசுறாங்க, முன்னாடி போறாங்க, வெட்டுறாங்க. கணித்துக்குள்ள சோதலே, இவனுடைய தலை வேறையாக போகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதோ அந்த சஹாபி சொர்க்கவாசின்னு சொன்னாங்க. அந்த போர்க்களத்துல ஏராளமான சிறப்புகள், அந்த எத்தனையோ செய்திகள் அல்லாஹ் அந்த இடத்தில் உண்டாக்கினான். கணித்துக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட வெற்றி அல்லாஹ் எதன் மூலமாக கொடுத்தான்? அந்த சஹாபாக்கள் உறுதியாக இருந்தாங்க, தீன
தீனுக்காக இருந்தாங்க. படைச்சவன் உலகத்தில் இருக்கிறான் என்ற நம்பிக்கை சரியாக இருந்துச்சு. அல்லாஹ் சோதிச்சான் இதுவரைக்கும் என்று சொன்னா உங்களோட உயிரை கொடுக்கும் வரைக்கும் அல்லாஹ் சோதிப்பான். சஹாபாக்கள் வெட்டப்படும் வரைக்கும் அல்லாஹ் அவருடைய படை இறக்கல் உலகத்துக்கு. மலக்குமார் இறக்கல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கட்டளையிடல. நபி மன்றாடுறாங்க, அழுகுறாங்க, துஆ செய்றாங்க. அல்லாஹ் அத்தனையோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு முழுதும் அழுந்து இருந்தாங்க, கண்ணீர் வடிச்சாங்க. அந்த நபியோட முகத்தை பார்த்து, அந்த நபியோட கண்ணீரை பார்த்து அல்லாஹ் இரவோடு இரவாக அந்த மலக்குமார் இறக்கி இந்த குஃபார்களை தாக்க இருந்துச்சு. அல்லாஹ் கண்ணீர் சிந்து வரைக்கும் பார்த்து கொண்டிருந்தான், உயிர் போகும் வரைக்கும் பார்த்து கொண்டிருந்தான், இரத்தம் சிந்து வரைக்கும் பார்த்தான். அல்லாஹ்க்கு விருப்பமாக மாறிச்சு. அல்லாஹ்வுடைய பவர் அல்லாஹ் காட்ட ஆரம்பிச்சான். கணித்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அன்றைக்கு இந்த பத்ருடைய யுத்தத்துல நோன்பு 17 எந்த மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் உதவி செஞ்சானோ அதே ரப்ப அல்லாஹ் தான் இன்றைக்கும் இருக்கிறான். அதே ரப்ப அல்லாஹ் தான் இன்றைக்கும் இருக்கிறான். அல்லாஹ் மாறல்ல, உலகம் மாறிச்சு. உலகத்துடைய டெக்னாலஜி, உலகத்துடைய மாற்றங்கள் எல்லாம் மாறி இருக்குது. படைச்சவன் மாறல்ல, படைச்சவன் ஒருவன் தான். அன்றைக்கு உதவி செஞ்ச ரப்பு தான் இன்றைக்கு இருக்கிறான். இன்றைக்கு உதவி செஞ்ச ரப்பு தான் கியாமத் வரைக்கும் இருக்கிறான். கணித்துக்குரிய சகோதரர்களே, நாளைக்கு சொர்க்கம் வரைக்கும் ஏண்டை மோட ரப்பு அல்லாஹ் ஒருவன் தான். அவன் மீது நாங்கள் இன்னும் தவக்குள் வைக்கல, அவன் பக்கம் நெருக்கத்துண்டாக்கல்ல. ரமலானுடைய மாதம் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கிறேன். சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தும் நம்ம எத்தனை பேர் தஹஜ்ஜத் தொழுதிருக்கிறோம் விடாம, குர்ஆன் ஓதிருக்கிறோம் விடாம, எத்தனை ஜுஸுக்கள் ஓதிக்கிறோம். கொஞ்சம் உள்ளத்துக்கு எடுங்க, கொஞ்சம் சிந்திங்க. 17 நோன்பு நோட்டுட்டேன். இன்றைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் சொன்னாலும் 17 ஜுஸ் முடிச்சிக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு தாள் சொன்னாலும் 17 கிட்டத்தட்ட ஒரு ஜுஸ் முடிச்சு இருக்கணும். எத்தனை பேர் குர்ஆன் திறந்து ஓதினோம், எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிச்சு. கணித்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு அதை கேட்க கிடைக்கலையா, ஓத கிடைக்கலையா, பார்க்க கிடைக்கலையா, துப்பாக்கிய சாலிகள். குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்திலே குர்ஆன் ஓத கிடைக்கலன்னு சொன்னா துப்பாக்கியசாலிகள். வரக்கூடிய ரமலான்ல ஈப்புமா இல்லையான்னு தெரியாது. இன்றைக்கு நம்மில் எத்தனை பேருக்கு சொந்த குர்ஆன் இருக்குது. அதே பாருங்க கணித்துக்குரிய சகோதரர்களே, எல்லாருக்கும் சொந்த மொபைல் ஈக்கி. வீட்டுல ஒருத்தருக்கும் சொந்த குர்ஆன் ஈக்காது. ஒரே குர்ஆனை தான் எல்லாரும் ஓதுவாங்க. ஆனா அதே மொபைல பார்த்துன்னு சொன்னா மமாக்கு ஒரு போன், பபாக்கு ஒரு போன், டடாக்கு ஒரு போன், சொந்தமா எல்லாருக்கும் போன் ஈக்கி. ஒரே குர்ஆனை வச்சுட்டு மமா மோதுறது, டடா மோதுறது, பபா மோதுறது. கணித்துக்குரிய சகோதரர்களே, சொந்தமா குர்ஆன் வைங்க, குர்ஆனுடைய தரக்கு வச்சு ஓதுங்க. இந்த மாசத்துல குர்ஆன் ஓதுறதுக்கு அல்லாஹ் எவ்வளவு நன்மை கொடுக்கிறான். அந்த கலாம கண்ணால பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கலன்னு சொன்ன உலகத்துல இவரை போல உலகத்துல ஒரு துப்பாக்கிஸ்தான் யாருமே கிடையாது. கணித்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கொஞ்சம் உள்ளத்துக்கு எடுங்க. அல்லாஹ் சொர்க்கத்தை தயார் செஞ்சு கொண்டிருக்கிறான், சொர்க்கத்தை அழகுபடுத்தி கொண்டிருக்கிறான். சொல்றதுக்கு நேரம் என கொடுக்காது. அல்லாஹ் ஒரே ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். ஜன்னத்துன் நஈம் என்ற சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் அல்லாஹ் சொல்றான். யாருக்காக வேண்டி? தன்னுடைய அடியானுக்காக வேண்டி அல்லாஹ் தயார் செய்யறான். அல்லாஹ் சொல்றான், ஜன்னத்துன் நஈம் என்ற சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள். கணித்துக்குரிய சகோதரர்களே, ஒரு முத்துடைய ஒரு கோட்டையுடைய இன்பத்தை சொல்றேன். இதை சொல்லி முடிச்சு கொள்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஜன்னத்துன் நஈம்ல ஒரு கோட்டை இருக்கும். அது முத்தால அந்த கோட்டை செய்யப்பட்டிருக்கு, சிவப்பு முத்தால செய்யப்பட்டிருக்கும் அந்த கோட்டை. கணித்துக்குரிய சகோதரர்களே, நானும் நீங்களும் முத்த கண்ணால நேரடியா கண்டிக்க மாட்டோம். சிலவங்க கண்டிப்பாங்க, சிலவங்க போட்டோல, போன்ல, வீடியோல பார்த்திருப்பீங்க. கண்ணால யாரும் என்ன கண்டிக்க மாட்டோம். உலகத்துடைய முத்துடைய சைஸ் இவ்வளவு அல்லது விட கொஞ்சம் பெருசு. ஆனா அல்லாஹ் சொல்றான், நாளைக்கு சொர்க்கத்துல நான் ஒரு கோட்டையை உருவாக்கிக்கிறேன். அந்த கோட்டை எப்படின்னு சொன்னா சிவப்பு முத்தால உருவாக்கிப்பேன். அந்த ஒரு கோட்டைக்குள்ள 70 வீடுகள் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு கோட்டைக்குள்ள 70 வீடுன்னு சொன்னா எத்தனை ஏக்கர்? நான் நீங்க கட்டுற மாதிரி ஓடி இல்லது, நானும் நீங்க நினைக்கிற மாதிரி ஓடி இல்ல. 2 ரூம் வச்சு, 3 ரூம் வச்சு, 4 ரூம் வச்சு, 2 மாடி, 3 மாடி, 4 மாடி, 5, 10 மாடி இல்ல. அல்லாஹ் சொல்றான், அந்த ஒரு கோட்டைக்குள்ள 70 வீடுகள் இருக்கும். ஒரு சொர்க்கவாசி அந்த ஒரு கோட்டையில ஒரு வீட்டுக்குள்ள போவாரு. போய்த்து பார்த்தேன்னு சொன்னா அந்த ஒரு வீட்டுக்குள்ள 70 ரூம்கள் இருக்கு. நாங்க எங்கேயாவது கண்டிக்கிறோமா? 70 ரூம் பெரிய ரஷ்யன் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல விக்குமோ தெரியாது. அப்படி இருந்தாலும் எத்தனை மாடி? 10-15 மாடி. கணித்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், அந்த கோட்டைக்குள்ள அந்த மனிதன் போய்த்து பாப்பாரு. அந்த ஒரு வீட்டுக்குள்ள 70 ரூம் இருக்கு. அந்த ஒரு ரூமுக்குள்ள அந்த சொர்க்கவாசி போவாரு. போய்த்து பார்த்தேன்னு சொன்னா அந்த ரூமுக்குள்ள 70 கட்டில்கள் இருக்கு.
எங்கேயாவது 70 கட்டில ரூமுக்குள்ள போடலுமா? பெரிய இன்னொரு அவர் நிச்சயம் பெரிய ஒரு 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் காணி எடுத்து பெரிய ஒரு யார்டு மாதிரி அடிக்கணும். அடிச்சுதான் 70 ரூம் சமைக்கணும். அல்லாஹ் சொல்றான், அந்த ஒரு ரூமுக்குள்ள 70 கட்டில் போடுவோம். 70 கட்டில்கள் இருக்கும். அந்த ஒவ்வொரு கட்டில் பக்கத்துல அல்லாஹ் ஒவ்வொரு மரவைகள் வச்சிருப்பான். அந்த மரவையில 70 விதமான பழங்கள் இருக்கும். அந்த ஒரு கட்டில் பக்கத்துல 70 ஹூர்லிங்கள் எல்லாம் வச்சிருப்பான். பெண் ஹூர்லிங்கள் ஒவ்வொரு கட்டில் பக்கத்திலையும் 70 ஹூர்லிங்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு பக்கத்துல ஒரு மரவைக்கும். அந்த மரவையில 70 விதமான உணவுகள் இருக்கும். அந்த சொர்க்கவாசி என்ன செய்வாரு? ஒரு பழத்தை எடுத்து கடிப்பாரு. ஒரு பழத்தை கடிக்கக்கூடிய நேரத்துல ஒரு ருசி, அந்த பழத்தை திரும்பவும் கடிப்பாரு, 2வது ருசி, 3வது கடிப்பாரு, 3வது ருசி. அல்லாஹ் ஒரு பழத்துல 70 ருசியை உண்டாக்குவான். நாங்க உலகத்துல 70 ஆப்பிள் தின்னாலும் 70 ஒரே ருசி தான். 70 தோடாங்க தின்னாலும் ஒரே ருசி தான். 70 கிரேப்ஸ் தின்னாலும் ஒரே ருசி தான். அல்லாஹ் சொல்றான், நாளைக்கு சொர்க்கத்துல அந்த சொர்க்கவாசி ஒரு பழத்துல 70 ருசியை அனுபவிப்பார். ஒரு கோட்டைக்குள்ள 70 வீடு, 70 வீட்டுல 70 வீடு, ஒரு வீட்டுக்குள்ள 70 ரூம், ஒரு ரூமுக்குள்ள 70 கட்டில்கள், ஒவ்வொரு கட்டிலையும் 70 ஹூர்லிங்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு கட்டிலுக்கு பக்கத்திலையும் ஒரு மரவைக்கப்பட்டிருக்கும். பலவிதமான பழங்கள் உணவுகள் இருக்கும். அந்த ஒரு உணவுல 70 ருசின்னு சொன்னா, ஒரு ரூம்ல இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் சொன்னா 70 ரூமையும் எப்ப அனுபவிச்சு முடிக்கிறது? சரித்திர ஆசிரியர்கள் முஹத்திஸீன்கள் பதிவு செய்றாங்க, இந்த ஒரு கோட்டைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 70 வீடுகள் இருக்கக்கூடிய இன்பத்தையும் ஒரு சொர்க்கவாசி ஒரே நாள்ல என்னோட பாஷையில சொல்றதா இருந்தா, நாங்க காலை சாப்பாடு சாப்பிடுறோம், பகல் சாப்பாடு சாப்பிடுறோம், இரவு சாப்பாடு சாப்பிடுறோம். இதை போல அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு, ஒரு நேர இன்பம். அது சுப்ஹானல்லாஹ், ஒரு நேர இன்பமே இவ்வளவு சொன்னா அழிவே முடிவே இல்லாத உலகத்துல அல்லாஹ் இவ்வளவு இன்பங்கள் வச்சிருப்பான். அந்த சொர்க்கத்துக்கு தான் அல்லாஹ் என்னை உங்களை தயார் செஞ்சு கொண்டிருக்கிறான். அந்த சொர்க்கத்துக்கு தயார் செய்யக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் எல்லாம் தந்திருக்கிறான். இஞ்சிக்கக்கூடிய காலங்கள் கொஞ்ச காலங்கள் இருக்குது. லைலத்துல் கத்ர் இரவு முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். கடைசி 10 நெருங்கி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஆயிரக்கணக்கான பேர் நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். 86 வருஷத்தை விட பிரமாண்டமான மிக முக்கியமான இரவு தான் லைலத்துல் கத்ர் இரவு. அந்த நாள்ல ஒரு மனிதன் ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னா 86 வருஷம் சுப்ஹானல்லாஹ் சொன்னமே அல்லாஹ் கொடுப்பான். இமாம் சுதேஷி கேள்விப்பட்டிருப்பீங்க. மக்காவுடைய இமாம் சுதேஷி இமாம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அவங்க இந்த கடைசி 10 லைலத்துல் கத்ருடைய கடைசி 10ல ஒற்றைப்படை இரவுல என்ன செய்வாங்கன்னு சொன்னா அதிகமா சதகா கொடுப்பாங்க, அதிகமா திக்ர் செய்வாங்க ஏனைய நாட்களை விட. அப்ப அவங்க இடத்துல கேக்குறாங்க, ஏன் நீங்க அதிகமா அந்த ஒற்றைப்படையில மட்டும் செய்றீங்க? சுதேஷ் சொல்றாங்க, அந்த நாள் அல்லாஹ் ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னா 86 வருஷம் 1000 மாதம் நன்மை செஞ்சதாக எழுதுறான். அப்ப நான் ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னா 86 வருஷம் நன்மை செஞ்சிக்கிறேன், சுப்ஹானல்லாஹ் செஞ்சிக்கிறேன். ஒரு மனிதனுக்கு ₹1 கொடுத்தா 86 வருஷம் 1000 மாதம் என்ன செஞ்சிக்கிறேன், சதகா செஞ்சிக்கிறேன். அதனால தான் அதிகமா என்ன செய்றேன், லைலத்துல் கத்ருடைய அந்த நாட்களை எதிர்பார்த்து அதிகமா இந்த அமல்களை கூட்டிக் கொள்றேன்னு சொல்றாங்க. கணத்துக்குரிய சகோதரர்களே, அந்த நாட்கள் முன்னோக்கி கொண்டிருக்குது. அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். உலகத்தில் வாழக்கூடிய காலத்துல அல்லாஹ் நெருக்கத்தை உண்டாக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகம் உண்டாக்கி கொடுக்கிறான். எனவே வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹ் பொருத்தமான முறையில் வாழ்ந்து அல்லாஹ் பொருத்தமான முறையில் உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பங்களை தந்தருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிச்சிர் ரஹ்மானே, தெரிந்தும் தெரியாம செய்த பாவங்களை மன்னிச்சிர் ரஹ்மானே. உலகத்தில் வாழக்கூடிய காலத்துல பாவங்களை செஞ்சிட்டோம் ரஹ்மானே, தவறுகளை செஞ்சிட்டோம் ரஹ்மானே. அல்லாஹ் இவ்வளவு காலம் உலகத்துல வாழ போறோம் என்று தெரியாத ரஹ்மானே. அல்லாஹ் அடுத்த நொடி அல்லாஹ் அந்த மௌத் நம்மளை சந்திக்கல ரஹ்மானே. சந்திப்பதற்கு முன்னால உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்த ரஹ்மானே. உன்னுடைய இரக்கத்தை அன்பை பெற்று நிலைமையில உலகத்துக்கு பெரியக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்த ரஹ்மானே. கடைசி மூச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொன்னதாக இந்த பூலத்துக்கு பெரியக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்காக. ரப்பனா ரப்பில் ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் நபில் உம்மிஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.